சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். தொடர்ந்து பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு வர நிலையில அங்க ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கு, பக்தர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு செய்யலாம் சிவசபாபதி. சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல காலத்துக்காக நடை திறக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்காக மாலை அணிந்த பக்தர்கள் இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவரை பாத்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையை நோக்கி குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வர்ற ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலிருந்து மரக்கூட்டம் வரைக்கும் ஓரளவு ஃப்ரீயா போனாலும் மரக்கூட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா நடைப்பந்தல் வரைக்கும் அதிக நேரம் காத்திருந்ததே ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. வர்ற பக்தர்களுக்கு எந்த நெருக்கடியையும் சிக்காம அவங்க ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படிங்கறதுல கேரள அரசு, தேவசம் போர்டு, போலீசார் இவங்கெல்லாம் மிகுந்த கவனம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு மிக நெருக்கடி ஏற்பட்டதுனால பல பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்யாம ஊர் திரும்பிய சம்பவம் இருக்கு. இதனால வர்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே ஐயப்பனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வரும் ஐயப்ப பக்தர்கள் போதுமான, அதாவது உடல்நிலையோட வரணும், உடல்நிலை சரியா நல்லா இருக்க மாதிரி வரணும் அப்படிங்கறதையும் தொடர்ந்து தேவசம் போர்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க. வர்ற பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவம் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இது போல பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல இனி அதிக அளவுல பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வர்றவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, உணவும், சுகாதாரமும், மருத்துவமும் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.